அடுத்த பகுதி யாவரும் கேளீர். யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் பேசப் போகின்ற விடயம் ஒரு மிக முக்கியமானது. பொதுவாக எங்களுடைய வாழ்வாதாரம் என்று வருகின்ற போது வடக்கை பொறுத்தவரையில் அநேகருடைய வாழ்வாதாரமாக பனை இருந்திருக்கின்றது. பனை சார்ந்த தொழில்கள் அல்லது பனை சார்ந்த உற்பத்திகளில் ஈடுபடுவது என்பது பலருடைய வாழ்வாதாரத்தை மெருகூட்டிய ஒரு விடயம். அப்படியான பனை சார்ந்த உற்பத்திகளுக்கு என்று ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபைதான் பனை அபிவிருத்தி சபை. அந்த சபையின் ஊடாக பெறப்படுகின்ற நன்மைகள், அதனுடைய நோக்கம், எதிர்கால திட்டங்கள் பற்றியதாக இன்றைய தினம் விரிவான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளீர் பகுதிக்கு வந்தாயிற்று. யாவரும் கேளீரில் நாங்கள் பேசப் போகின்ற முக்கியமான ஒரு விடயம் பற்றியதாக உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை தர கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக பனை என்று சொன்னால் நாங்கள் கற்பகத்தரு என்று அதை அழைப்போம் இல்லையா? அப்படியான இந்த பனை அபிவிருத்தி சபையில் சேர்ந்த எங்களுடைய தலைவரும், அந்த சபையினுடைய தலைவர் மற்றும் முகாமித்துவ உதவியாளர் ஆகிய இருவரை நாங்கள் இன்றைய தினம் கலந்துரையாட அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்களோடு நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேசப் போகின்றோம் என்று பார்த்தால், முக்கியமாக இந்த பனை அபிவிருத்தி சபை வடக்கில் எவ்வாறான சேவைகளை ஆற்றி வருகின்றது, இது மக்களுக்காக எதிர்காலத்தில் எப்படியான திட்டங்களை கொண்டிருக்கின்றார்கள், தற்காலத்தில் எவ்வாறான விடயங்களை முக்கியமாக அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது பற்றியதான விடயங்களை இன்றைய தினம் யாவரும் கேளீரில் கலந்துரையாடுவதற்காக எங்களோடு இணைந்து கொள்பவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். திரு கிருஷாந்த பத்திராஜ அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் பல்மைரா டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவராக சேவையாற்றுகின்ற அதேவேளை ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராகவும், அதே போன்று தகவல் தொழில்நுட்பம், அது மாத்திரமல்லாமல் முகாமைத்துவம் ஆகிய இரு துறைகளிலும் கன்சல்டன்டாகவும் சேவையாற்றிக் கொண்டிருப்பவர். அதே போன்று அவரோடு இணைந்து கொள்கின்றார் திரு ரமேஷ்குமார் அவர்கள். இவர் அதே போன்று பனை அபிவிருத்தி சபையினுடைய முகாமைத்துவ உதவியாளராக சேவையாற்றுகின்றார். இவர்கள் இருவரோடும் இணைந்து நாங்கள் இந்த பனை அபிவிருத்தி சபையினால் ஆற்றப்படுகின்ற சேவைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள், அதனுடைய வரலாறு பற்றிய பல விடயங்களை இன்றைய தினம் கலந்துரையாட காத்திருக்கின்றோம். இருவரையும் நிகழ்ச்சிக்குள் வசந்தம் தொலைக்காட்சி சார்பாக வரவேற்று விடலாம். முதல்கள் இருவருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம். First of all, sir, I have to ask a question from you actually beginning. The introduction. We need the introduction about the Palmyra Development Board. So, what's the purpose of this development board and your goals about the development board? Can you express? Yeah. Actually, Palmyra Development Board is mainly focused the farmers who are doing the Palmyra related activities as well as the tappers actually. The main objective is Palmyra Development Board is actually improve their livelihood, develop their economy, provide interface to do their activities and provide the good market space to sell their items. The main objective is actually develop their livelihood. Then Palmyra actually mainly spread in northeast peninsula as well as the Mana and this area, actually this Kalpiti and Puttalam area, as well as in the Hambantota area. Then through this Palmyra trees actually, then especially farmers, they are doing they are getting the Palmyra raw material and they are manufacturing lot of bags and this kind of activities, as well as Palmyra fiber they get in, and we are having production centers. We are actually using Palmyra fiber. We are selling to the some private sector organizations actually. Then toddy tappers are doing their toddy activities. Therefore, lot of activities are based on the Palmyra tree. It is related to the Hindu religion also. This is the respectable tree and the heart of the Tamil community. True. So thank you for your explanation, sir. அதாவது நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் இல்லையா, பனை என்பதை நாங்கள் கற்பகத்தரு என்று அழைப்போம் என்று. தமிழர்களுடைய வாழ்க்கையோடு மிகவும் நெருங்கியதாக, அதனுடைய ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தையுமே மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக விளைவிக்கக்கூடிய இந்த பனை மரத்தில் இருந்து உற்பத்தியாகக்கூடிய தயாரிப்புகளை
எப்படி சந்தைப்படுத்துவது, அது மாத்திரமல்லாமல் மக்களை ஊக்குவிப்பது, இவ்வாறான தயாரிப்புகளுக்காக மக்களை ஊக்குவித்து அவர்களுடைய உணவு, அது மாத்திரமல்லாமல் ஏனைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்து அதற்கான சரியான சந்தை வாய்ப்புகளை இனங்கண்டு அவற்றிற்கான ஏற்பாடுகளை வழங்குவது தொடக்கம் அனைத்து விதமான சேவைகளையும் இந்த பனை அபிவிருத்தி சபையின் கீழ் இவர்கள் ஆற்றி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே அடுத்ததாக ரமேஷ்குமார், உங்களிடம் கேட்க வேண்டும், இந்த பனை அபிவிருத்தி சபையினுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கின்றது? இது எந்த அமைச்சின் கீழ் செயல்பட ஆரம்பித்திருக்கின்றது? எப்போது இதனுடைய ஆரம்பம் இருந்தது? அதை பற்றி கூறுங்கள் உங்கள் விளக்கத்தை. பனை சபை ஒரு நிறைய வரலாறு உள்ளது. அதாவது 1978ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தெங்கு அபிவிருத்தி சபையின் கீழே ஒரு சட்டமூலத்தின் கீழே தொடங்கப்பட்டது. அப்போது இருந்தார் எங்களோட தலைவர் ஒருத்தர் நித்யானந்தான்னு சொல்லி, அவர் தான் அந்த ஆரம்பத்தை உண்டு பண்ணினார். பனை சபை இந்த தொடக்கத்தை உண்டு பண்ணினார். அதன் பிறகு யுத்த காலத்தில் கொஞ்சம் பனையின் அலைவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்த காலத்தில் பனையை நம்பி வாழ்ந்தவங்க கொஞ்சம் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அதுலேயும் அந்த காலகட்டத்திலையும் பனையை முன்னேற்றத்துக்காக பல தலைவர்கள் பாடுபட்டு அந்த வாழ்வாதாரத்தில் அவங்க வாழ்கிறதுக்கு முன்னின்று இதுவரை காலம் வரைக்கும் பனையின் வாழ்வாதாரத்தில் வாழ்கிற மக்களுக்காகவே பனை சபை முன்னின்று செயற்படுகிறது. இப்போ ஆமாம், அதே அடிப்படையில் பார்க்கின்ற போது கிருஷாந்த பத்ராஜா சார், I just want to know about the future plans because you have lots of goals to achieve. So what you are going to do in future? Yeah, madam. Actually, first of all, I have to say about our minister, Honorable Vimal Weerawansa. The Honorable Minister, after he appointed by the President, actually Mr. Gotabaya Rajapaksa, then then after he has appointed as the Honorable Minister, his scope was actually a little bit different. Then earlier we did only Palmyra related developments actually. He is one of part of our organization. Honorable Minister wants to through the Palmyra Development Boards develop the livelihood of the Northeast region, especially their economic factors, especially their social factors, especially their education factors through the Palmyra board, then create a good link between North and South. It is his main scope. Earlier, our scope is develop the Palmyra. Yeah, we have that scope. We are doing the Palmyra development. Other than that, the Honorable Minister Vimal Weerawansa's scope is do some innovative changes in the North and East, provide then support to these communities to develop their economy, social factors, education factors and other things. Now we are doing this progress. Actually, when I appoint to the board, in Sri Lanka, 17 tons per month, 4.23 million Palmyra fiber has imported from overseas countries. Then our minister objective was stop this process. We get that object, and now we have started the Palmyra fiber manufacturing process in Sri Lanka. We have started in last January in first center in Mana. Now we have 3-4 centers. Now we are manufacturing the Palmyra fiber and we sell into Haley's Group. They buy our product. Now they are buying the product from this is used as a raw material for their brushes and other products. Now the Haley's is buying from these goods from whom? From the farmers, from the people who are living in North and East. Direct income to these communities. Palmyra pulp. We are now using the Palmyra pulp for manufacture the ice cream. We have launched the ice cream. Now our ice cream is available in our Cut Palm Center, Satosu supermarket chain. You can come to our Vellavatta showroom and you can buy our ice cream from Vellavatta showroom. Actually, then this is the launch actually. Then we use the pure Palmyra pulp. I am thankful to Alarix Ice Cream. They are the people who involved with us to do this manufacturing process. They are the oldest Sri Lankan company. Therefore, now we are manufacturing ice cream in Sri Lanka, Palmyra ice cream. Then, now we are discussing with
other organization to manufacture the Palmyra juice, like similar to KISS product, Palmyra juice. Then we have already juice, we are going to improve it. Then other than that, we have started the Palmyra special course related to food and hygiene factors. Food and hygiene factor. We have Palmyra board is Sri Lanka, South Asian largest research institute. We have utilized only last few years, we have utilized only 40% of this institute. Now we are utilizing more than 60-70%. Now we have started the South Asian first food and Palmyra related food and hygiene factor course in this thing. You have asked about, madam, about our future plans. Yes. Very near future, we are going to start the Palmyra showroom in Canada, Toronto. Then we have already, our samples went out. Then within next 1-2 months, we are going to open this showroom in Toronto. Tomorrow we are signing the agreement with the Honorable Minister Vimal Weerawansa and myself and with Cashew Corporation to release 200 acres to farmer communities in North and East region. Because you know that, madam, in North and East, they are having this land issue. Exactly. As a Palmyra board, under our minister, we have got this thing to properly done. Now, tomorrow we sign the agreement with Cashew Corporation. Then near future, this 200, already now we have discussed with the farm associations, and now we are going to release this to farm association and North East region. Then they can do the cultivation in our lands. True. Then we are going to build the Palmyra fiber factory in North and East with Haley's group. These are our future plans. Our overall objective is develop the social, economical factors of the North and East. Not only that, we are focusing in Hambantota area also. Nowadays, we are discussing about develop the farmers of the Palmyra related farmers, their lives, and we are going to launch a lot of new projects in Hambantota area also. These are our projects. இந்த வகையில் பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் அது மாத்திரமல்லாமல் முகாமைத்துவ உதவியாளர் ஆகிய இருவரும் எங்களோடு இணைந்து இருக்கின்றார்கள். இந்த சபையினால் முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றி எங்களோடு கலந்துரையாடுவதற்காக. இதில் முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால், அவர் ஆரம்பத்திலும் கூறியிருந்தார் எங்களிடம் 200 ஏக்கர் காணி பரப்பு விடுவிக்கப்படுகின்றது மக்களுடைய உற்பத்தி நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு. ஆகவே அது என்ன அடிப்படையில் இடம்பெற காத்திருக்கின்றது, எவ்வளவு கால அவகாசத்திற்கு இது வழங்கப்பட போகின்றது, இது பற்றியதான விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் திரு கிருஷாந்த பத்திராஜ் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். Sir, you already told that you people are going to release some lands for the productions, Palmyra productions. So what basis it going to be done? Yeah, actually, madam, then it's like this actually. Then in Mana, there's a land called Kondachi land. This Kondachi land is belong to the Cashew Corporation. Then we are signed the agreement with Cashew Corporation, and Cashew Corporation is releasing this land to Palmyra board. We are going to give this land to the farmer communities in Jaffna area, Jaffna Northern Peninsula. Then Northern East Peninsula. We are giving them this farmer, actually we are mainly focused to farming like onions and this kind of thing actually. Because if you are cultivating the Palmyra, it takes time actually. This land they are giving us for 5-year period. Based on our performance, they will increase maybe 10 or another long period of time actually. Then this land, our farmer peoples, our farmer communities actually, they can use for do their agriculture activities. It is my research officers went there and they have see the soil and everything. They are very good actually. They have recommended my research institute people, and this is the great opportunity to receive the Jaffna
farmer communities actually. Now they are having this issue, this land issue, and so a lot of people are talking about these things. That's why we have decided to, madam, when you come to problem, we are talking about problem. We have to find the solution that problem. Exactly. That's the way of our minister vision, our Honorable Vimal Veeravansa's vision. Okay. You know what? He has opened the Valachena paper corporation. Yes. He has opened a lot of tile corporation. Like that, our vision is find the solution to the people. We are not talking about their issues. We have founded the solution, stage 1. This is the stage 1. Our stage 2 and stage 3 in future. Then stage 1, 200 acres we will release to the Jaffna farmer communities. If they are interested, they can come and join with us, and for document we will sign some agreement with these farmer communities. We will give in this land for the cultivation. They can do their own cultivation. Then Satosa and other Cargills, they are okay with us to buy their goods actually. That's a great opportunity. They will come to the farmer house and they will buy from farmer house. We have provided that interface also. Near future, I am going to expand my sales centers, cut palm center. I am going to selling the items in my cut palm centers also. Therefore, this is a great opportunity to the Northeast farmers. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது அவர் கூறுகின்ற போது 200 ஏக்கர் காணி பரப்பு கேஷோ கார்ப்பரேஷன், அதாவது அந்த கூட்டுத்தாபனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களிடம் இருந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மக்களுக்கு வழங்கப்பட காத்திருக்கின்றது. அவர்களுடைய விவசாய உற்பத்திகளுக்காக பனை மாத்திரமல்லாமல், ஏனென்றால் பனையை நட்டு அது தொடர்பான பயனை பெறுவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்ற அடிப்படையில் அது இந்த ஏனைய உற்பத்திகளுக்கு கூட இங்கு வழங்கப்படுகின்றது சந்தர்ப்பம். குறிப்பாக வெங்காயம் உட்பட அனைத்து விதமான விவசாய உற்பத்திகளுக்காகவும் விருப்பம் உள்ளவர்கள் இவர்களை தொடர்பு கொண்டு தாங்கள் அந்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அந்த ஒப்பந்தங்களின் ஊடாக குறிப்பிட்ட காலம், அதாவது முதல் தவணையாக 5 ஆண்டுகளை வழங்குவதற்கு ஏற்பாடாகி இருக்கின்றது. இது பிற்காலத்தில் இது சரிவர சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றது என்று தெரிகின்ற பட்சத்தில் அவர்கள் அந்த காலப்பகுதியை நீடிப்பதற்கு கூட அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை கூட வழங்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் கௌரவ விமல் வீரவங்ச அவர்களுடைய நோக்கமும் இதுவாகத்தான் இருக்கின்றது. அவருடைய எதிர்பார்ப்பும் இவ்வாறான விடயங்கள் தான். ஏனென்றால் காணி விடுவிப்பு தொடர்பில் எல்லாம் நாங்கள் பல பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். பிரச்சனைகளை பற்றி மாத்திரம் நாங்கள் பேசுவதால் எந்தவித தீர்வுகளும் எங்களுக்கு கிடைத்துவிடப் போவதில்லை. அதை காட்டிலும் நாங்கள் தீர்வுகள் என்ன என்பது தொடர்பில் பேசுவதும் சிந்திப்பதும் தான் ஆக்கப்பூர்வமாக இருக்குமாகவே அதைத்தான் கௌரவ அமைச்சர் விமல் வீரவங்ச அவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார் என்ற அடிப்படையிலும் அதற்கான ஒரு திட்டமாகத்தான் இதுவும் இருக்கின்றது. இந்த 200 ஏக்கர் காணி என்பது ஒரு முதல் கட்டமான விடயம்தான் என்றும் தொடர்ச்சியாக இது பல கட்டங்களாகி கட்டம் 2 கட்டம் 3 என்று கூட எதிர்காலத்தில் அவர்கள் செய்வதற்கு காத்திருக்கின்றார்கள் என்பதையும் அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அடுத்ததாக நாங்கள் ரமேஷ்குமார் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். மக்களுடைய ஈடுபாடு ஏனென்று சொன்னால் நீங்கள் இவ்வாறான பல விடயங்களை இப்போது ஆரம்பித்திருக்கின்றீர்கள். அது தொடர்பான ஆராய்ச்சிகளாகட்டும் கற்கை நெறிகளாகட்டும் இவ்வாறான விடயங்களின் போது உள்வாங்கப்படுகின்ற மக்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய தேவைகள் எவ்வாறானவையாக இருக்கின்றன, அந்த தேவைகளுக்காக அவற்றை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் வழங்கக்கூடிய உதவிகள் அவை எவ்வாறாக இருக்கின்றன, அதை பற்றி எங்களுக்கு விளக்கம் தாருங்கள். மக்கள் அந்த ஆர்வம் இருக்குது. ஆனால் அவங்களோட பரம்பரைகள் அது சம்பந்தமான கொஞ்சம் ஆர்வம் குறைவாக தான் இருக்குது. அப்படின்னா அவங்களோட பிள்ளைகள் இது இந்த கைத்தொழிலில் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள தொழில்நுட்பங்களில் அந்த பணி சார்ந்த தொழிலில் அந்த மரம் ஏறுறது, அந்த கல் இறக்குறதுகளில் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்குது. ஆனால் எங்களோட இந்த தலைவரின் மற்றும் எங்களோட கௌரவ அமைச்சர் விமல் வீரவங்ச அவர்களின் முன்னெடுப்பின் கீழே அவங்களுக்கு புது தொழில்நுட்ப பாடத்திட்டங்கள் அப்படிங்கிற புது திட்டங்கள் இப்போ கையொப்பமிடப்பட்டிருக்கு. அதனூடாக அவங்க சார்ந்த பிள்ளைகளுக்கு அந்த பாடத்திட்டங்களூடாக எங்களோட பணி சார்ந்த தொழில் மூலம் எவ்வளோ ஒரு முன்னேற்றம் வருது, அதனூடாக இந்த பணி சார்ந்த துறையை எப்படி முன்னேற்றலாம் அது தொடர்பான விவரங்கள் அந்த பாடத்திட்டங்கள் அமையுது. அதனூடாக பணி சார்ந்த துறையில் ஒரு இந்த கால இந்த சமுதாயம் எவ்வளோ ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரலாங்கிற ஒரு இது திட்டம் ஒன்று இருக்குது. மற்றபடி இந்த கொரோனா என்ற தொற்று காரணமாக நாடு முடக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் ஊரடங்கு சட்டம் இருந்த காலப்பகுதியில் நிறைய ஃபார்மர்ஸ் அப்படின்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பனை சார்ந்த அவங்களோட வாழ்வாதாரமே பனை தான். யாழ் மாவட்டத்தில் உள்ளவங்களோட வாழ்வாதாரமே பனை தான்.
அப்போ பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எங்களோட அமைச்சர் கௌரவ அமைச்சர் அமர் வீரவன்ச அவர்களினால் அமைச்சியினூடாக எங்களோட ஜனாதிபதி அவர்களுக்கு கேட்டுக்கொள்ளினாங்க ஊரடங்கு சட்ட காலங்களில் பனை மரம் ஏறி அந்த கல் இறக்குறது பதநீர் இறக்குறது சம்பந்தமான ஒரு கட்டுப்பாடோட அதை பாதுகாப்பாக செய்து அவங்களோட வாழ்வாரத்தை அந்த சந்தர்ப்பத்தில் மேற்கொள்கிறதுக்கு பெரிய ஒரு உதவியை செய்திருந்தாருங்கிறத சொல்கிறதுல முக்கியமாக பங்கு வகிக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில். மற்றபடி அந்த நேரத்தில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குறதுல கூட எங்களோட தலைவர் ஊடாக அமைச்சருக்கு மிகவும் முக்கியமான பங்களிப்பு கிடைத்திருந்தது. அப்படின்னா கஷ்டப்படுற ஆட்களோட அந்த நேரத்தில் அவங்களோட சாதாரண சம்பளத்தை நம்பி வாழ்கிற அவங்களோட ஊழியர்கள்ட்ட சம்பளத்தை வழங்குறது கூட எங்களோட தலைவரின் கீழே நிறைய உதவிகள் அந்த சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டிருந்தது. அதனால் பனை சார்ந்த அந்த துறையில் பனையை சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தோட இனிவரும் காலங்களில் அந்த பனையை முன்கொண்டு வர்றதுக்கு ஒரு பலமான அமைந்திருக்குங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். சிறப்பு. அதேவேளை வடக்கு கிழக்கு அது மாத்திரமல்லாமல் புத்தளம், கல்பிட்டி, ஹம்பாந்தோட்டை இப்படி பல இடங்களிலும் இவ்வாறான திட்டங்களை நீங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இவ்வாறான திட்டங்களில் நாட்டம் இருந்து இவ்வாறு பனை அபிவிருத்தி சபையோடு இணைந்து செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்று நினைக்கின்ற மக்கள் உங்களை தொடர்பு கொள்வதானால் அதற்கான வழிகள் என்னென்ன இருக்கு? கண்டிப்பாக தொடர்பு கொள்ளணும். எங்களுக்கு அது மக்கள் முன்னுக்கு வர்றதுதான் எங்களுக்கும் ரொம்ப முக்கியம். என்னென்னா பனை சார்ந்த துறை சம்பந்தமாக எங்களோட தொடர்பு கொள்ளலாம். எங்களோட கொழும்பு மாவட்டத்தில் ஒரு காரியாலயம் இருக்குது, அதனூடாக தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் குறித்து கொள்ளலாம் 011 2 36 44 05. அதனூடாக எங்களோட தலைமை காரியத்தில் உங்களை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான உங்களுக்குள்ள சந்தேகங்கள், கேள்விகள், உங்களோட பிரச்சனைகள் சம்பந்தமாக எங்களோட காய்ச்சி உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி எங்களோட தலைமை காரியம் இருக்குது யாழ்ப்பாணத்தில், அதன் தொலைபேசி இலக்கம் 021 22 22 034. இதனூடாகவும் யாழ்ப்பாண அதாவது தலைமை காரியத்தினூடாக தொடர்பு கொண்டு கூட தமிழ் பேசும் மக்கள் எங்களோட தொடர்பு கொண்டு தங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அதில் உறுதியாக இருக்கிறோம். சிறப்பு. ஆமாம், நானும் மீண்டும் ஒரு முறை அந்த தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் மற்றும் ஏனைய வழிவகைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். முடிந்தவர்கள் அல்லது தேவைப்பாடியிருப்பவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தலைமை காரியாலயம் கொழும்பில் இருக்கின்றது. அந்த தலைமை காரியாலயத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்வதானால் அதற்கான தொலைபேசி இலக்கம் 011 23644405 என்ற தொலைபேசி இலக்கம். அதே போன்று நீங்கள் வெப் மூலமாக நீங்கள் அந்த இணையதளத்திற்கு சென்று அது பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதானால் கூட www.pdb.gov.lk என்ற வலைத்தளத்திற்கு நீங்கள் சென்று அதன் மூலமாக மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களானால் அதற்கான தொலைபேசி இலக்கம் 021 22 22 034 என்ற தொலைபேசி இலக்கம். ஃபேக்ஸ் இலக்கத்தின் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் 021 22 24 154 இந்த தொலைபேசி இந்த ஃபேக்ஸ் இலக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இணைந்து கொண்டு நீங்கள் அதனோடு சேர்ந்து பயணிப்பதற்கு அல்லது உங்களுடைய வியாபார நடவடிக்கைகளாகட்டும், உற்பத்தி நடவடிக்கைகளாகட்டும், பணி சார்ந்து அல்லது அவர்களுடைய சேவையின் கீழ் வருகின்ற ஏதோ ஒரு விடயத்தோடு நீங்கள் தொடர்பு பட விரும்பினால் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான வழிவகைகளை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களோடு இணைந்து கொண்ட எங்களுடைய அதிதிகள் இருவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். பனை அபிவிருத்தி சபையின் சார்பாக அவர்களுடைய திட்டங்கள், எதிர்காலத்தில் அவர்கள் மேற்கொள்ளப் போகின்ற விடயங்கள் பற்றிய எங்களுக்கான விளக்கங்களை இங்கு வழங்கியிருந்த இருவருக்கும் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் பனை அபிவிருத்தி சபை பல்மைரா டெவலப்மெண்ட் போர்டினுடைய சபை தலைவர் திரு கிருஷாந்த பத்திராஜ் அவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் சார் அண்ட் வெல் குட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். அதேவேளை திரு ரமேஷ்குமார் அவர்கள் முகாமைத்துவ உதவியாளர், அவர் எங்களோடு இணைந்து கொண்டு பல்வேறு விளக்கங்கள், வரலாறுகள் உட்பட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வழிவகைகள், நடைமுறை சார்ந்த விடயங்கள் பற்றி எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவருக்கும் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு வசந்தன் தொலைக்காட்சி அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.